இது கால்வெளியினுடைய திட்டம். இந்த நாட்டுக்குள்ளே முதலாக அவன் காலடி வைத்த பொழுது அவன் போட்ட திட்டம். பல்வேறு நம் நாட்டிலே பிறந்த குள்ளநரிகளை கையில் எடுத்தார்கள். அதில் ஒரு கூட்டம் தான் இந்த திராவிட நச்சு பூச்சிகள். நான் சொல்லுகின்றேன், இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர் பிராமண சமூகம் தான். அவர்கள் தான் இந்த தேசத்தில் ஆணி வேர் என்று நான் சொல்லுவேன். உங்க மூத்திரக்குட்டி அமைச்சரே எத்தனை முறை மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்லயும் மேல்கோர்ட்லயும். இத அன்னைக்கு நாங்க செஞ்சா தப்பு, இன்னைக்கு நீங்க செஞ்சா சமூக நீதியா? 21ஆம் நூற்றாண்டை கடந்து மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில உலகத்திற்கெல்லாம் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த ஒரு நாடு தமிழ்நாடு. அந்த நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட இனம் வாழ முடியாத சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வெக்கி தலைகுனிய வேண்டும். இந்த தேசம் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த கட்டமைப்பு தான் இந்த நாட்டுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய, கட்டுப்பாடாக நடத்தக்கூடிய பிராமணர்களை ஒழிக்க வேண்டும். இது கால்வெளியினுடைய திட்டம். இந்த நாட்டுக்குள்ளே முதலாக அவன் காலடி வைத்த பொழுது அவன் போட்ட திட்டம். இவர்களை சாமானியமாக இவர்களை ஆள வேண்டும் என்று சொன்னால் இவர்களுடைய கலாச்சார, பண்பாடு, நாகரிகங்களை உடைக்க வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் பிராமணர்கள். அவர்களை அழிக்க வேண்டும். இது வெள்ளக்காரனுடைய திட்டம். இந்த தேசம் விடுதலை பெறுவதற்கு முன்பாக பல்வேறு இனக்குழுக்களை அழிப்பதற்காக பல்வேறு நம் நாட்டிலே பிறந்த குள்ளநரிகளை கையில் எடுத்தார்கள். அதில் ஒரு கூட்டம் தான் இந்த திராவிட நச்சு பூச்சிகள். பல்வேறு இந்த தேசம் முழுவதும் ஒவ்வொரு இனக்குழுக்களாக பிரிந்து இந்த தேசத்திற்கு எதிராக, சுதந்திரத்திற்கு எதிராக போராடினார்கள். அதில் தான் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள், பாகிஸ்தான் பிரிவினைவாதிகள், இங்கே திராவிட நாடு பிரிவினைவாதிகள் என்று பிரித்து இந்த நாட்டிலே குழப்பங்கள் வாங்க எண்ணற்ற தேசபக்தர்களை உருவாக்கிய சமூகம் இந்த சமூகம். இன்னைக்கு ஏன் அடங்கி ஒடுங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டிலே இந்த தேசத்திற்கு சுதந்திரத்திற்கு ஒரு நாள் கூட பாடுபடாத ஒரு நாத்திக கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த தேசத்திற்கும் இவர்களுக்கும் ஒரு இம்மி அளவு கூட சம்பந்தம் இல்லாத கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற அவல நிலையின் காரணமாக மனிதர்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே ஒரு சமூகம் வாழ தகுதியற்ற நாடாக இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் இவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி. எண்ணற்ற தேசபக்தர்கள் இந்த தேசத்தை மேல படம் போட்டிருக்க பாருங்க. இதெல்லாம் சும்மா ஒரு 5% தான். இந்த தேசத்திற்காக உயிர் நீத்த இத்தனை பிராமணர்கள் இவர் ஒரு 5% போட்டிருக்கேன். இன்னும் 95% பேர் இருக்கா. ஆனா இவன் கேட்பான், இந்த பிராமணர்களுக்கு நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? இவன் அந்த கனவா வழியா வந்தான், இந்த கனவா வழியா வந்தான். நான் சொல்லுகின்றேன், இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர் பிராமண சமூகம் தான். அவர்கள் தான் இந்த தேசத்தில் ஆணி வேர் என்று நான் சொல்லுவேன். எண்ணற்ற தேசபக்தர்களை இந்த தேசத்திற்காக கொடுத்தார்கள். வீர ராஜநாதனை பற்றி சொன்னார்கள். தன்னுடைய மனைவி நிரபாத கர்ப்பிணி என்று கூட அவன் பார்க்கவில்லை. அவன் இந்த வ.உ.சி. சிதம்பரநாதர் பிள்ளைக்கு 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்ததற்காக கலெக்டர் ராசென்ம கொடுகோலனை சுட்டுக் கொண்டு விட்டு தானும் தன்னை தானே மாய்த்துக் கொண்டானே, அவன் இந்த பிராமண சமூகத்தை சேர்ந்தவன். 1928ஆம் ஆண்டு சைமன் கமிஷன், தொழிலாளர் விரோத கமிஷன் இந்த நாட்டிலே நுழைந்த போது லாலாய் லஜபதி ராய் எதிர்த்தார் என்பதற்காக ஆங்கில சிப்பாயால் அடித்து கொலை செய்தார்கள். அதை கேட்பதற்காக சி.ஆர். தாஸின் மனைவி லட்சுமி தாஸ் அவர்கள், வசந்தா தேவி குரல் கொடுக்கிறார். இந்த நாட்டில் ஆம்பளையே இல்லையாடான்னு கேட்டான். பல்வேறு சமூகங்கள் இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தாலும் அன்றைக்கு ரோசப்பட்டவன் ராஜகுரு சுகதேவ் என்ற 2 இளைஞன், சாண்டர்சன் என்ற ஒரு ஆங்கில கலெக்டரை சுட்டுக் கொண்டார்கள். இன்னைக்கு வாஞ்சிநாதனுடைய பெயர் இந்த உலக அறிய தெரிய என்று சொன்னால் அவன் நான் பிராமின். அவனுடைய வீரத்தை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் பகத்சிங் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த ராஜகுரு சுகதேவனுடைய வரலாறு இருந்திருக்காது. இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்டு தூக்கு கயிறை முத்தமிட போகின்ற பொழுது அந்த ராஜகுரு சுகதேவ இவர் பகத்சிங் இடத்தில் கேட்கிறார்கள், இந்த நாட்டில் விட்டு முதலில் உயிரை விடப்பவர்கள் யார்? தூக்கு மேடையில் சட்டென்று யோசிக்காமல் சொன்னார் ராஜகுரு,
இந்த அடிமை இந்தியாவில் வாழ எனக்கு விருப்பமில்லை. நான் மீண்டும் பிறப்பேன், இந்த பாரத தாயின் வயிற்றிலே பிறப்பேன். நான் பிறந்து வந்து ஆங்கிலனை வெளியேற்றவேன். மீண்டும் இந்த நாட்டில் உடனடியாக பிறக்க வேண்டும் என்பதற்காக நான் உடனடியாக சாகணும்னு சொல்லி முதல்ல தொங்கனவர் ராஜகுரு ஒரு பிராமணன், சுகதேவ் ஒரு பிராமணன், மூன்றாவது தான் பகத்சிங். ஆனால் இன்றைக்கு பாட புத்தகம் எதை வழிகாட்டுகிறது? திட்டமிட்டு ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து அமரன் திரைப்படம் வரைக்கும் ஒரு பிராமணன் வஞ்சிக்கப்படுகிறான் என்று சொன்னால் இதுதான் திராவிட சூழ்ச்சிகள். இந்த திராவிட சூழ்ச்சிகள்னாலதான் இன்னைக்கு பிராமணர்கள் வீதி இறங்கி உட்கார்ந்துருக்காங்க. 14 வயதிலே ஒத்துழையாமை இயக்கத்திலே சேர்ந்த சந்திரசேகர் ஆசார் 14 வயது அவனுக்கு 14 வயதிலே ஒத்துழையாமை இயக்கத்திலே ஈடுபட்டதற்காக நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார்கள். அந்த நிறுத்தப்பட்ட போது நீதியரசர் கேட்கிறார், உன் பேர் என்ன? ஆசாத். ஆசாத் என்றால் சுதந்திரம். உன் தந்தை பேர் என்ன? சுதீன் என்றால் சுதந்திரம். உன் வீடு எது? சிறைச்சாலை என்று சொன்னான். 14 வயது ஒரு பிராமண இளைஞன். 24 வயதிலே 65 குண்டுகளை வாங்கியவன் இந்த தேசத்திற்காக ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் சந்திரசேகர் ஆசாத் என்ற ஒரு பிராமணன். இதெல்லாம் தெரியுமா அவனுக்கு? இன்னைக்கு மது ஒழிப்புக்கு போராடுறாங்களே கனிமொழி அக்கா இன்றைக்கு இளம் விதவைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே. ஆனால் இந்த சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே கல்பனா தத், பிரீத்தி லதா போன்ற பெண்கள் எல்லாம் இந்த மது ஒழிப்புக்காக போராடி இந்த தேசத்திற்கு சிறையிலே சென்றவர்கள். சுப்பிரமணிய சிவம் வத்தலக்குண்டை சேர்ந்தவர், எங்கள் மண்ணை சேர்ந்த சுப்பிரமணிய சிவம் 24 வயதிலே தொழுநோயை பரிசாக பெற்றவர் சுப்பிரமணிய சிவம். அவர் இதே பிராமண சமூகத்தில் சேர்ந்தவர். மங்கள் பாண்டே 1857 நடந்த சிப்பாய் கலவரம், இந்த தேசத்தினுடைய முதல் கலவரம் என்று சொல்லக்கூடிய அந்த சிப்பாய் கலவரத்தை உருவாக்கி ஆங்கில சிப்பாய்களை வைத்து ஆங்கில படைகளை தம்சம் செய்த ஒரு வீரன் இருக்கிறான் என்று சொன்னால் அது மங்கள் பாண்டே என்ற ஒரு பிராமணன். அந்த மங்கள் பாண்டேவை தூக்கிலிட்டு கொண்டார்கள். அது மட்டுமல்ல, புராதன காலத்திலே மூக்கறுப்பு போர் என்று யாரும் மறந்திருக்க முடியாது. மூக்கறுப்பு போர் பெரிதளவு பேசப்பட்டது திருமல நாயக்கர் காலத்திலே. அந்த போருக்கு திருமல நாயக்கரால் உடல்நிலை சரியில்லை. அப்பொழுது அந்த படையை நடத்தவர் ராமப்ப ஐயர் என்ற இந்த சோழவந்தானை சேர்ந்த ராமப்ப ஐயர் அவர்தான் அந்த படை நடத்தி சுல்தான் படைகளை, மைசூர் சுல்தான்களை திண்டுக்கலை தாண்டி மைசூர் வரைக்கும் அடித்து விரட்டியவர்கள் யார் என்று சொன்னால் ஒரு ராமப்ப ஐயர். இவர்களுக்கு வீரம் இல்லை. வீதியிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று ஏமாப்பு செய்ய வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு நாங்கள் சொல்லுகின்றோம், வீதியிலே இருப்பவர்கள் அவர்கள் நீதிக்காக உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த நாடு நாம் சுதந்திரம் பெற்று கொடுத்த நாடு. இந்த நாடு கட்டமைப்பு உடையக்கூடாது என்பதற்காக, இந்த நாடு சீர்குலையக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு வீதியிலே உட்கார்ந்து அறநிலை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் துப்பாக்கியை பார்த்து பயந்தவர்கள் அல்ல, தூக்கு மேடையை பார்த்து அஞ்சியவர்களும் அல்ல. இன்றைக்கு அமைதியாக உட்கார்ந்து போராடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த அவல நிலையை வெக்கி தலைகுனிய வேண்டும் இந்த தமிழ் நாகரிக சமூகங்கள். புரட்சிக்கவி பாரதி ஒரு தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த நாட்டவே அழித்து விடு என்று சொன்னார். இதை விட புரட்சியாளர் எவனாவது இருக்கானா? ஆனா இவன் தூக்கி பிடிக்கிற புரட்சியாளர் லெனின், மார்க்ஸ், சேக்குவாரா, மகாகவி பாரதி தனி மனுஷனுக்கு உணவில் எல்லாம் இந்த உலகத்தையே அழிச்சிடு என்று சொன்னான். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர் தான் பிராமண சமுதாயத்தில் பிறந்தவர். அது மட்டுமல்ல, வாவேசி ஐயரும் சாவர்கரும் இணைந்து வெளிநாடுகளில் இருந்து துப்பாக்கிகளை பெற்று அந்த காலங்களிலே கொரில்லா போர் நடத்தியவர்கள். சாவர்கருடைய வரலாறு யாருக்கும் தெரியாது. 12 கால இருட்டு வாழ்க்கை, 12 கால இருட்டு சிறை, தினந்தோறும் தூக்கிலிடுவதை அங்கே பார்க்க வைப்பார்கள், சவுக்கடி அடிப்பார்கள். அவர் பெயில் பெட்டிஷன் போட்டார். இந்த நாய்கள் என்ன சொல்லுதுன்னா, வெள்ளக்காரன் சுவனக்கனா மன்னிப்பு கடிதம் கேட்டா, எடே உங்க மூத்திர கூட்டி அமைச்சர் எத்தனை முறை மன்னிப்பு கடிதம் போட்டார் சுப்ரீம் கோர்ட்ல? உங்க மூத்திர கூட்டி அமைச்சர் எத்தனை முறை மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்லயும் மேல்கோர்ட்லயும்? இதை அன்னைக்கு நாங்க செஞ்சா தப்பு, இன்னைக்கு நீங்க செஞ்சா சமூக நீதியா? இன்றைக்கு இதை விட
ஒரு ஒரு அருமையான கவிஞன் இருந்தான், ராம் பிரசாத் பிஸ்மில் ஒரு கவிஞன். அவன் கோரல் மேல் அந்த காலத்தில் நாட்டுக்காண்டி போராட்டம்னா தீவிரவாதம் தான் முத்திரை கொடுத்தான். அன்னைக்கு தீவிரவாத முத்திரை குத்தப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறான். விடிந்தால் அவனுக்கு ராம் பிரசாத் பிஸ்மிலுக்கு தூக்கு. அவன் தாய் அவனை பார்க்க போகிறார், அவனுக்கு கண் கலங்குகிறது. அப்பொழுது சொல்றாள் அந்த தாய், ஒரு கோழைக்கா நான் பால் கொடுத்து வளர்த்தேன், எதற்காக நீ கண் கலங்கிறாய்? நீ விடிந்தால் மரணமாகிறாய், அதற்கு பயந்து நீ கண் கலங்கிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், தாயே, உன்னை போன்ற லட்சம் தாய் இந்த இந்திய திருநாட்டிலே பிறக்க வேண்டும், என்னை போன்ற தேசபக்தர்களை பெற்றெடுக்க வேண்டும். நான் மரணத்தை கண்டு அஞ்சவில்லை, உன்னை போன்ற வீரமான தாயை விட்டு இறக்கப் போகிறேன் என்று சொல்லி அழுதானே தவிர அது வருத்தத்தால் வந்த கண்ணீர் அல்ல, ஆனந்த கண்ணீர் என்று சொன்னான். அவன் தான் ராம் பிரசாத் பிஸ்மில். இந்துக்கள் ஒழிப்பு, பிராமண ஒழிப்பு என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிராமண ஒழிப்பு என்பது பிராமண ஒழிப்பு அல்ல, இந்துக்களை ஒழிக்க வேண்டும். இந்துக்களை ஒழிப்பதுதான் பிராமண ஒழிப்பு என்று இவர்களை நம்மளை திசை திருப்பிக்கிறான் பாமரன். இன்னைக்கு சொல்றான், தமிழ் தேசியம் பேசுறவங்களாம் சொல்றான், ஆரிய கடவுள், அந்த கடவுளை நம்ம கும்பிடக்கூடாதுன்றான். இந்த 8 நாடு 24 உபகிராமம், நான் பிறந்த முக்குளத்தூர் சமூகம் வாழக்கூடிய பிரபல கல்லர் சொல்லு வாழுகிற பகுதியில் மலராம, பலராம, கட்டராம, இத்தனை ராமர் இருக்காங்க. இன்னைக்கு நாங்க விருமாண்டின்னு கும்புறோம், நீங்க பிரம்மன் கும்புற சாமிய நாங்க விருமாண்டின்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கலியுகநாதர், காசி விஸ்வநாதரை நாங்க கலியுகநாதர் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான். ஆனால் இவர்களை பொறுத்தளவுக்கு பிராமணர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் இவர்களுடைய சூழ்ச்சி. வேதங்களை கொடுத்தவன் பிராமணன் அல்ல, சாஸ்திரங்களை படித்தவனும் கொடுத்தவனும் பிராமணன் அல்ல. அவனுக்கு எல்லாம் வேதத்தை தந்தவை யார்? வேத ரிக் அசுர் யாம அதர்வன வேதங்களை கொடுத்தது வேத வியாசர். அவர் யாரு? செம்படவர், மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர். மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் வேதத்தை கொடுத்தார். சாமி ஒரு சாமி கூட பிராமணன் இல்லடா. சிவபெருமான் சாம்பவர் இனத்தை சேர்ந்தவர், விஷ்ணு யாதவர் இனத்தை சேர்ந்தவர், பிரம்மன் விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர். எந்த சாமியும் பிராமணன் இல்லை. ஆனா ஏன் பிராமணனை வைறான்? இந்து மதத்தை வஞ்சாய் எல்லாம் விழிச்சுக்கிடுவான். இந்து மதத்தை தாக்கினால் இவர்கள் பிடித்துக் கொள்வார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதற்காகத்தான் இவர்கள் இந்த பிராமண எதிர்ப்பு என்ற ஒரு போலி நாடகத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசாங்கம் உடனடியாக பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். நாளை காலையில் சட்டமன்றம் கூடுகிறது. அந்த சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பிராமணர்களுக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் வன்மையாகவும் கோரிக்கையாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.